அப்போ இங்கே எதிரி வந்து பார்த்திங்கன்னா மயோனீஸ் கிடையாது. இங்கே எதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கண்டாமினேஷன் என்ற ஆங்கிள். அந்த ஃபுட் கண்டாமினேஷன் வந்து மயோனீஸில் ஈஸியாக நடக்குதுன்றதுனால மயோனீஸை தடை பண்ணியிருக்காங்கன்றதை நான் பார்வை பார்த்துருக்கேன். Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. பச்சை முட்டையில் எண்ணெயை கலந்து அடின்னு அடிக்கிறாங்க. முட்டைன்றது பார்த்திங்கன்னா கிருமிங்க வளர்கிறதுக்கு ரொம்ப சிறந்த இடம் வந்து முட்டை. அப்போ இந்த பச்சை முட்டையை நீங்கள் வந்து பாயிலோ இல்லைனா வந்துட்டு குக்கிங்கோ எதுவுமே பண்ணாமல் பச்சை முட்டையை அப்படியே வச்சு ஸ்ட்ரீட்டு பார்த்திங்கன்னா இந்த ஷவர்மா கடை, கிரில்லு கடை, ஒரு இப்போ வேளச்சேரி ஏரியாவில் நான் சும்மா ஒரு கணக்கு எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன், 150-200 கடை இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்கள், நான் அந்த கடையோட ஓனர். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பேர் சாப்பிட்றது மாதிரி ஷவர்மாவையும் மயோனீஸையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து நீங்கள் இன்றைக்கி ஒரு 25-30 பேர் தான் சாப்பிட்ருக்காங்க. ஒரு 70 பேர் சாப்பிடணும். அந்த ஸ்டாக்கு வேஸ்ட்டாக போகுது. அந்த மயோனீஸை தூக்கி நான் குப்பையில் கொட்டுவேன்னா, இல்லைனா டேய் அப்படியே ஒதுக்கி வைடா, நாளைக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். நம்ம பசங்க வந்து குழந்தைங்க எல்லோரும் வந்து அதை நல்லா அப்படி முக்கி திருப்பி சாப்பிடுதுங்க. கிரானிக் டயரியா, ரத்த பேதி, சீத பேதி, என்னென்னலாம் டைப் ஆஃப் இந்த டயரியா இருக்கோ எல்லா டைப்பும் வருது. ஓகே, ஸோ ஃபுட் பாய்சனிங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளமாக ஆகிட்டுருக்கு. நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க பிகாஸ் ஆஃப் திஸ். ஏகப்பட்ட பேர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்காங்க. ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முனியாண்டி அண்ணன் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கோழி, வெடைக்கோழி, நாட்டுக்கோழி இதெல்லாம் வச்சு ஒரு குழம்பு, இட்லி ஊற்றி தோசை ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. பக்கத்தில் இன்னொரு கடை இருக்குது. ஓகேங்களா, BFC SFC அப்படின்ற பேரில் ஒரு கடை இருக்குது. ஆறு மாதம் ஸ்டாக்கு, 8 மாதம் ஸ்டாக்கு ஃப்ரோசனில் இருக்கும். அதை எடுத்துன்னு வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுத்து எல்லாம் மயோனீஸ் ஊற்றி அடிச்சுக்கிட்டு இருக்கான். எதில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் போகும்னு பார்த்தீங்கன்னா இந்த FFC BFCயில் தான் கூட்டம் போகுது. நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க, ப்ராசஸ் பண்ணுறீங்க, அதுக்கு எக்ஸ்பிரி டேட் போடுறீங்கனாலே அதெல்லாம் வந்து அக்ஷய திருதியை முன்னிட்டு ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை ரூபாய் 2000 தள்ளுபடி. தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஸோ இப்போ 2 நாட்களாக எல்லா இடங்களையும் ஒரு விஷயம் பேசப்பட்டு இருக்கு. மயோனீஸ் சாப்பிடக்கூடாதுன்னு தடை பண்ணிட்டாங்க. இனிமேல் எங்கேயுமே மைனஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தாண்டி வீட்டில் செய்கிறதுக்கான கலாச்சாரம் எல்லாம் வந்துருச்சு. ஸோ மயோனீஸ்னால வந்து அதிகமாக வந்துட்டு குழந்தைகளாக இருக்கட்டும் நிறைய பேர் ஒபிசிட்டினால பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற தகவலும் வந்திருக்கு. ஸோ மயோனீஸை என்ன காரணத்துக்காக தடை பண்ணியிருக்கிறாங்க? நான் வந்து எப்படி பார்க்குறேன்னா மயோனீஸை வந்து இடைக்கால தடை தான் பண்ணியிருக்காங்க. 1 வருஷத்துக்கு தான் தடை பண்ணியிருக்கோன்றாங்க. அது என்ன, அது 1 வருஷம் தடை அப்படின்ற மாதிரி யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ கெட்ட பொருளாக இருந்தால் இத்தனை வருஷம் நம்ம சாப்பிட்ருக்கோமே அப்படின்ற மாதிரி கேள்வியும் வருது. அப்போ 1 வருஷத்துக்கு அப்புறம் தடையை நீக்கிட்டு திருப்பி மயோனீஸ் வந்து நீங்கள் பண்ணுவீங்களா? அப்போ வந்து இங்கே பிரச்சனை நான் என்ன பார்க்குறேன்னா மயோனீஸ் பிரச்சனை கிடையாது. இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஃபுட்டை வந்து ப்ராசஸிங் அண்ட் ஃபுட்டை மெயின்டைன் பண்ணுறதுல தான் இங்கே பிரச்சனை. இப்போ மயோனீஸ்ன்றது எப்படி செய்கிறாங்கன்னு ஒரு ரஃபாக ஒரு ஐடியா எடுத்துக்கிட்டோம்னா, ரா எக்ஸ், ஓகேங்களா, அதாவது வந்து பச்சை முட்டையில் எண்ணெயை கலந்து அடின்னு அடிக்கிறாங்க. அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ராத்தியாக திக்காக வந்துட்டு மயோனீஸ்னு ஒன்று உற்பத்தி ஆகுது. அதில் கொஞ்சம் வெனிகரு, பெப்பர், அது இதுன்னு இதை ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிறாங்க. இதுதான் மயோனீஸ் வந்து தயாரிக்கிற ஒரு இது. இப்போது ஜென்ரலாக முட்டைன்றது பார்த்திங்கன்னா கிருமிங்க வளர்கிறதுக்கு ரொம்ப சிறந்த இடம் வந்து முட்டை. ஓகே, நாங்களே வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கா, இப்போ எக்ஸாம்பிள் சளி வருதுன்னு அந்த சளியை வந்து முட்டையில் வந்து அந்த சளியை முட்டையில் வச்சு தான் என்ன கிருமி வளருதுன்னு பார்ப்போம். ஸோ முட்டைன்றது கல்ச்சர் மீடியா, ஒரு கிருமிகள் வளர்கிறதுக்கான நல்ல கல்ச்சர் மீடியா. ஏன்னா முட்டையில் அவ்வளோ வந்து ப்ரோட்டீன் இருக்குது, அவ்வளோ நல்ல ஃபேட் இருக்குது. அப்படின்னும் போது கிருமிகள் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு ஸ்பீடாக வளரும். அப்படி வளர்கிற கலரை வச்சு நாங்கள் கண்டுபிடிப்போம். இந்த கலரில் வருது இந்த பாக்டீரியா, இந்த கலரில் வளருது இந்த பாக்டீரியா, இந்த கலரில் வருது இந்த வைரஸ் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ கல்ச்சர் மீடியாவுக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எக்கு வந்து மெயின். இது ஏதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த எக்கு வந்துட்டு ஈஸியாக கிருமிகள் வந்து உட்காரக்கூடிய வளரக்கூடிய ஒரு இடமா இருக்குது. அப்போ இந்த பச்சை முட்டையை நீங்கள் வந்து பாயிலோ இல்லைனா வந்துட்டு குக்கிங்கோ எதுவுமே பண்ணாமல் பச்சை முட்டையை அப்படியே வச்சுக்கிட்டு நீங்கள் வந்துட்டு அடின்னு அடித்து பச்சை முட்டை அப்படியே இருக்கிறது தான் மயோனீஸ் அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் அதை ப்ராப்பராக அன்னன்னைக்கு டெய்லி டிஸ்போஸ் பண்ணாமல் மெயின்டைன் பண்ணாமல் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஈஸியாக சால்மனல்லான்ற ஒரு கிருமி அதில் தான் வந்து வளர்கிறதுக்கு ஆசைப்படுறான். ஈகோலைன்ற கிருமி அதில் தான் வளர்கிறதுக்கு ஆசைப்படுறாரு.
சூடோமோனாஸ் கிருமி அதில் வளர்கிறதுக்கு ஆசைப்படுறாரு. எல்லா கிருமிகளும் கும்பலாக குடும்பமாக வளருது. ஓகேங்களா? இப்போ நம்ம இருக்கிற யோசிச்சு பாருங்கள், இங்கே எத்தனை கடைங்க வந்துட்டு சென்னை சிட்டியில் இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா கணக்கே கிடையாது. புரியுதா? முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஏதோ 2 ரெஸ்டாரண்ட் நம்மளுக்கு தெரியும். அந்த மவுண்ட் ரோடு, புகாரி, இந்த மாதிரி 1-2 ரெஸ்டாரண்ட் தான் 70s 80s டைம்லலாம் அது 90s அப்படி இருந்தது. ஆனால் இப்போ இருக்கிற அந்த இதில் ஆளாளுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது ஸ்டார்ட் அப்ஸ், ஃபுட் ஸ்ட்ரீட்ஸ், ஃபுட்டு அப்படின்ட்டு எல்லாருமே அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து குதிக்கிறாங்க. நான் ஒரு கடை வச்சுருக்கேன்டா வந்து ட்ரை பண்ணு, நான் ஒரு கடை வச்சுருக்கேன்டா ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரீட்டு பார்த்திங்கன்னா இந்த ஷவர்மா கடை, கிரில்லு கடை, ஒரு இப்போ வேளச்சேரி ஏரியாவில் நான் சும்மா ஒரு கணக்கு எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன், 150-200 கடை இருக்குது. குட்டி கடைங்களை 200 கடை. அப்போ இத்தனை கடைங்களை வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் அலைமோதி எல்லாமே காலியாகாத டெய்லினா கிடையாது. அதில் நிறைய பேர் லாஸுக்கு போகிறாங்க, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மூடுறாங்க, நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்கள், நான் அந்த கடையோட ஓனர். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பேர் சாப்பிட்றது மாதிரி ஷவர்மாவையும் மயோனீஸையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து நீங்கள் இன்றைக்கி ஒரு 25-30 பேர் தான் சாப்பிட்ருக்காங்க. ஒரு 70 பேர் சாப்பிடல. அந்த ஸ்டாக்கு வேஸ்ட்டாக போகுது. அந்த மயோனீஸை தூக்கி நான் குப்பையில் கொட்டுவேன்னா, இல்லைன்னா டேய் அப்படியே ஒதுக்கி வைடா, நாளைக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். நாளைக்கு அதை யூஸ் பண்ணலான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் அந்த கடை வாடகை கொடுக்கணும், அந்த நார்த் ஈஸ்ட்டுக்காரனுக்கு சம்பளம் கொடுக்கணும், அதுக்கப்புறம் வந்து நான் லாபம் பார்க்கணும், கரண்ட்டு பில் கட்டணும் அப்படின்ட்டு இந்த முதலாளிக்கு நிறைய இது இருக்குது. அப்போ அங்கே என்ன பண்ணுறாங்க, ஃபுட்டோட குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த மைனீஸ் அப்படியே வச்சுக்கிறாங்க, இல்லைனா ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க. ஃப்ரிட்ஜில் வந்து கரண்ட்டு போயிடுது, நம்ம ஊரை பற்றி உங்களுக்கு தெரியும். அப்போ கரண்ட்டு போகும்போது கிருமிங்க ஈஸியாக வளர ஆரம்பிச்சிருது. அடுத்த நாள் திருப்பி எடுத்துகிட்டு வந்து அதே மைனீஸை திருப்பியும் ஷவர்மாலையோ இல்லை கிரில்லையோ போட்டு டிப்பில் வச்சு விட்டுறாங்க. நம்ம பசங்க வந்து குழந்தைங்க எல்லோரும் வந்து அதை நல்லா அப்படி முக்கி திருப்பி சாப்பிடுதுங்க. அப்போ வந்து மயோனீஸில் யார் ஆல்ரெடி வளர்ந்துருக்கா, நான் சொன்னல அந்த சால்மோனெல்லா, ஈகோலை எல்லாம் வளர்ந்து ரெடியாக இருக்காங்க. அதை சாப்பிடும் போது உடனே ஃபுட் பாய்சனிங் ஆரம்பிக்குது. கிரானிக் டயரியா, ரத்த பேதி, சீத பேதி, என்னென்னலாம் டைப் ஆஃப் இந்த டயரியா இருக்கோ எல்லா டைப்பும் வருது. ஓகே, ஸோ ஃபுட் பாய்சனிங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளமாக ஆகிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க பிகாஸ் ஆஃப் திஸ். ஏகப்பட்ட பேர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்காங்க. ரம்ஜான் மாதத்தில் கூட தெரியும் உங்களுக்கு, ப்ராப்ளமான ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ப்ராப்ளம் ஆச்சு, ஒரு ஃபேமிலியை போயிட்டு கம்ப்ளைண்ட்லாம் பண்ணாங்க, நாங்கள் குடும்பத்தோடு சாப்பிட்டோம், இப்படி ஆச்சுன்னு ஒரே கத்துறாங்க. இதெல்லாம் என்ன ரீசன்? ஃபுட் சேஃப்டி பிரச்சனை. ஃபுட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதில்ல, ஃபுட்டை வந்து சேஃபாக மெயின்டைன் பண்ணுறதில்ல, ஃபுட்டு கண்டாமினேட் ஆகுது. இதுதான் இங்கே பிரச்சனை. இங்கே பிரச்சனை மயோனீஸ் கிடையாது. இங்கே பிரச்சனை மயோனீஸ் வந்து ஒரு நல்ல ஃபுட். ஆக்சுவலாக நல்ல ஃபுட்டுன்னா என்ன மீன் பண்ணால் ஹை கலோரி, ஹை ஃபேட், ஹை கொலஸ்ட்ரால். இப்போ ஒல்லியாக அந்த பள்ளி மாதிரி இருப்பாங்களே அவங்களாம் வந்து டெய்லி ஒரு ஸ்பூன் வந்து ஏதாவது சும்மா ப்ரெட்லேயோ கிட்டிலையோ தடவி சாப்பிட்டாங்கன்னா டக்குன்னு வெயிட் கெயினுக்கு சூப்பர் ஃபுட்டு. புரியுதுங்களா? இப்போ மயோனீஸ்ன்றது நம்ம ஊர்லேயே கண்டுபிடிச்சோம் கிடையாது. அது ஒரு மிடில் ஈஸ்ட் ஃபுட்டு. ஏன்னா நான்லாம் சவுதியில் 10 வருஷம் இருந்திருக்கேன். சவுதி, துபாய், இந்த ஜோர்டான், ஈஜிப்ட், சிரியா, லெபனான், இந்த மாதிரி ஊருங்களெல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்டேப்பிள் ஃபுட்டில் இது ஒரு முக்கியமான அங்கம். எப்படி வந்து இந்த கபாபு, தந்தூரி இதெல்லாம் வந்து இருக்குல்ல, இந்த சுருட்டைக்கோழி, கிரில்லு, இது எல்லாம் அந்த ஊரோட ஃபுட்டு. அதோட சைட் டிஷ் தான் மயோனீஸ். ஓகேங்களா? அதில் வந்து அந்த ஊரில் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ மயோனீஸே எதிரி. ஆனால் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க, ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. அதில் காம்ப்ரமைஸே கிடையாது. நான் வந்து 10 வருஷமாக நான் வந்து அங்கே இருந்திருக்கேன், தெரியும்ல ஏன்னா அவங்க அவ்வளோ கூட்டம் வந்து வரும். இப்போ நம்ம வந்து ஏன்னா அந்த ஃபுட்டே அதுதான். இப்போ எப்படி நம்ம டெய்லி ரைஸ் அவனுங்க அது ஃபுட்டே தான். இப்போ ஒரு சிக்கன் மயோனீஸ் அப்படின்னா வந்துட்டு அந்த மயோனீஸ் வந்து 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஃபில் பண்ணினே இருப்பாங்க, செஞ்சுக்கினே இருப்பாங்க. ஓகே, அப்படி செஞ்சுனே இருக்கும்போது இட்ஸ் ஃப்ரெஷ் மயோனீஸ். எதுவுமே வந்துட்டு ஸ்டோர்டு மயோனீஸ் கிடையாது. இங்கே பிரச்சனை அதுதான். இப்போ கூட பாருங்கள் என்ன அறிவிப்பு வந்திருக்குன்னா, யாரும் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து விற்கக்கூடாது அப்படின்னு வரல, அவன் மயோனீஸை தயாரித்து விற்கக்கூடாதுன்னு தான் வந்திருக்கு. நோட் பண்ணி பாருங்கள். அப்போ இங்கே எதிரி வந்து பார்த்திங்கன்னா மயோனீஸ் கிடையாது. இங்கே எதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கண்டாமினேஷன் என்ற ஆங்கிள். அந்த ஃபுட் கண்டாமினேஷன் வந்து மயோனீஸில் ஈஸியாக நடக்குதுன்றதுனால மயோனீஸை தடை பண்ணியிருக்காங்கன்றதை நான் பார்த்துருக்கேன். அதுவும் இடைக்கால தடை 1 வருஷம். மேபி இந்த 1 வருஷத்தில் வந்துட்டு எல்லாருக்கும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. மயோனீஸை நீங்கள் இவ்வளோ தான் தயாரிக்கணும், இவ்வளோ எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்கன்றது நம்ம பார்வையாக இருக்குது. ஓகே, ஸோ இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா, குழந்தைகளாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் இந்த ஃபுட்டோட அதிகமாக மயோனீஸ் தான் எடுத்து சாப்பிட்டுக்கிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அதை ஸ்டோர் பண்ணி ஒரு 2 நாள் 3 நாளுக்கு அப்புறம் வைக்கிற மயோனீஸை வந்துட்டு நம்மளுக்கு தெரியாது அது எத்தனை நாள் வச்சிருக்கான்னு தெரியாது, நம்ம அதை போய் சாப்பிடுவோம். இதனால என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் சார்? நான் அதுதான் சொல்லிட்டேன்ல, ஃபுட் பாய்சனிங் அதுதான் வந்துட்டு பிரைமரி இஷ்யூ இந்த ஸ்டோர்டு மயோனீஸ் இதில். பட் இது வந்து ஷார்ட் டேர்ம் ப்ராப்ளம், அதுக்காக தான் பேன் பண்ணியிருக்காங்க. இது ஒன்று. லாங் டேர்மாக மயோனீஸ் நல்லதா இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கெட்டது தான், அதில் டவுட்டு கிடையாது. ஏன் அப்படின்னு ஆல்ரெடி சொன்னேன், ஹை கொலஸ்ட்ரால், ஹை ஃபேட் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு பொருள்ன்றதுனால ஈஸியாக வந்துட்டு பிளட்டில் கொலஸ்ட்ரால் லெவல் சேர வாய்ப்பு இருக்குது. பிளட்டில் வந்து கொலஸ்ட்ரால் லெவல் சேரும் போது இருதய அடைப்பு, ஹார்ட் அட்டாக்கு, மூளை அடைப்பு, லைக் ஸ்ட்ரோக்கு, பக்கவாதம், இது எல்லாமே வர்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்மில் பேஷண்ட் ஈஸியாக பிபி பேஷண்ட்டாக மாறுவார், ஈஸியாக சுகர் பேஷண்ட்டாக மாறுவார், ஈஸியாக ஹார்ட் அட்டாக் வரும்ன்றதுனால ஒரு 20-30 வருஷம் கண்டினியூஸாக நீங்கள் வந்து மயோனீஸை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க, டெய்லி ஒரு
ஒரு ஸ்டேபிள் ஃபுட்டாக எடுத்துக்கிட்டே இருக்கீங்கன்னும் போது கண்டிப்பாக சிக்கல் தான். அதனால் வந்துட்டு நம்ம லாங் டேர்முக்கு வந்து டெஃபினெட்லி மாட்ரேஷன் எப்பயாவது ஒரு வாட்டின்னு சொல்லுவாங்களா, ஆடிக்கு ஒரு வாட்டி, அமாவாசைக்கு ஒரு வாட்டி, ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி, இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி அப்படின்னும் போது நீங்கள் ஒரு grill சாப்பிடும்போது ஒரு 2-3 டிப்பு சாப்பிட்றது எந்த பிரச்சனையுமே கிடையாது, ரொம்ப நல்லது. இன்ஃபேக்ட் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதை டெய்லி ஃபுட்டாக மாற்றுறது வந்து பெரிய தப்பு. இல்லை சிலர் வந்து இந்த டைமில் பார்த்தா வந்து அந்த டெய்லி ஃபுட்டாக தான் மாற்றிருக்கிறாங்க, டெய்லி சாப்பிட்றாங்க. ஈவன் ஒரு பானிபூரி சாப்பிட்டா கூட அதில் மைனஸ் ஊற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாங்க. ஒரு டைமில் பார்த்தா வந்து சிக்கன் சாப்பிடும்போது மட்டும் தான் மைனஸ்ன்னு ஒன்று கொடுத்தாங்க. இப்போ வந்து எல்லா இடங்கள்லையுமே ஒரு டப்பா கண்டிப்பாக இப்போ இந்த சிப்ஸில் கூட மைனஸ் ஊற்றி தரானுங்க. லேஸ் பேக்கெட் வச்சுக்கிறானுங்க, டக்குன்னு ஒரு 4 பீஸ் சிக்கனை போடுறாங்க, அது மேலே மைனஸை வந்து அள்ளி அடித்து ஊற்றிட்டு தராங்க. இதெல்லாம் ஒரு கல்ச்சராக போயிட்டுருக்கு. இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கொஞ்ச நாள் ஆப்பு ரெடியாக காத்திருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? ஆப் இந்த சென்ஸ் எந்த ஆங்கிளில் மீன் பண்ணுறோம் அப்படின்னா 2-3 ஆங்கிள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒன்று கொலஸ்ட்ரால் ஏறுது, ஹார்ட் அட்டாக்ஸ், இதெல்லாம் ஒரு சைடு. இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா குடல் புற்றுநோய்க்கு முக்கியமான காரணம் வந்து திருப்பியும் இந்த மாதிரி ஹை ஃபேட் கண்டென்ட். ஓகேங்களா? ஸோ அதுலேயே ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இதெல்லாமே இது அப்புறம் வந்து நான் சொன்ன ஃபுட் கண்டாமினேஷன் பற்றி பேசணும். இதெல்லாம் வந்து தயாரிக்கிற மயோனைஸில் வர பிரச்சனைங்க. இதே மாதிரி வந்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க, அப்போ இந்த சூப்பர் மார்க்கெட்டில் ஆல்ரெடி பாட்டில் பண்ணி விற்கிறாங்க, அது எப்படின்னா அதுவும் மோசம் தான், அதில் என்ன டவுட், அதுலேயும் அதே தானே பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஆனால் அவன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்ன யோசிக்கணும்னா, அப்போ இந்த சூப்பர் மார்க்கெட்டை ஏன் பேன் பண்ணல, அதுவும் வந்து பேன் பண்ணியிருக்கலாம். ஏன் பேன் பண்ணலன்னா, சூப்பர் மார்க்கெட் மைனஸ் எடுத்து நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா அதில் முக்கியமான ஒன்று எழுதியிருப்பான், என்னென்னா எக்ஸ்பிரி டேட்னு ஒன்று போட்டிருப்பான். பார்த்துருக்கீங்களா? மேனுஃபேக்சரிங் டேட், எக்ஸ்பிரி டேட். அப்போ எக்ஸ்பிரி டேட்னு ஒருத்தன் போடுறான்னா என்ன அர்த்தம்? கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நிறைய விஷயத்த கலந்துருக்கேன்னு அர்த்தம். புரியுதா நான் சொல்கிறது? ஆமாம். இப்போ கெட்டு போகாமல் இருக்கிறதுக்குன்னா எப்படி ஒரு விஷயம் எப்படி கெட்டு போகுது, சாப்பாடு எப்படி கெட்டு போகுதுன்னா எப்படி கெட்டு போகுது? ஒரு கிருமி வந்து உட்காந்து அது வளர்றதுனால தான் கெட்டு போகுது. புரியுதா? கெட்டு போகிறதுன்னு ஒரு ஸ்மெல் அடிக்குதுல்ல, ஐயோ ஊசி போயிடுச்சு, கெட்டு போயிடுச்சுன்றல. ஏன்னா அப்படின்னு அர்த்தம் கிருமி வந்து கண்டாமினேட் பண்ணிடுச்சு, அதுதான் கெட்டு போகிறதுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறான்? ஏதோ ஒன்று கலக்கிறான். அப்போ என்ன அர்த்தம்னா கிருமி கூட வந்து அங்கே வந்து உட்காந்து வளர்கிறதுக்கு விரும்பலை. கரெக்டாக? கிருமியே விரும்பலை, ஐயா இதில் என்னால் வளர முடியாதடா அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்கான். அதை தான் வந்து என்னது எக்ஸ்பிரி டேட்டுன்னு போட்டு விற்கிறான். அதை தானே நம்ம சாப்பிட்றோம். கிருமியே வந்து வளர்கிறதுக்கு விரும்பாத ஒன்றை நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால தான் மெடிக்கல் சயின்ஸ் என்ன சொல்லுவோம்னா, முடிஞ்ச அளவுக்கு பேக்டு ஃபுட்டு, ப்ராசஸ்டு ஃபுட்டு, ஸ்டோர்டு ஃபுட்டு, கேன்டு ஃபுட்டு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். புரியுதா? இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 2 கடை இருக்குது. ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முனியாண்டி அண்ணன் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கோழி, வெடைக்கோழி, நாட்டுக்கோழி இதெல்லாம் வச்சு ஒரு குழம்பு, இட்லி ஊற்றி தோசை ஊற்றி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. பக்கத்தில் இன்னொரு கடை இருக்குது. ஓகேங்களா? பிஎஃப்சி, எஸ்எஃப்சி அப்படின்ற பேரில் ஒரு கடை இருக்குது. அவங்க நல்லா பொரிச்சு ஃப்ரோசன் கோழிங்க. ஓகேங்களா? எல்லோரும் 6 மாதம் ஸ்டாக்கு, 8 மாதம் ஸ்டாக்கு ஃப்ரோசனில் இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுத்து எல்லாம் மைனஸ் ஊற்றி அடிச்சுக்கிட்டு இருக்கான். எதில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் போகும்னு பார்த்தீங்கன்னா இந்த எஃப்எஃப்சி, பிஎஃப்சியில் தான் கூட்டம் போகுது. எதில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி முனியாண்டி அண்ணனுக்கு கூட்டமே இருக்காது. ஓகேங்களா? ஒரு 2 பேர் வந்து சாப்பிட்டு போவோம். ஆனால் யார் ஹெல்த்தின்னு பார்த்தா இவர் தான். இதுவும் கோழி தான், அதுவும் கோழி தான். புரியுதா நான் சொல்கிறது? ஆனால் அந்த கோழி தயாரிக்கிற முறை, கோழியை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற முறை, இதெல்லாம் தான் ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க, ப்ராசஸ் பண்ணுறீங்க, அதுக்கு எக்ஸ்பிரி டேட்டு போடுறீங்கனாலே அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்ரேட்டட் ஃபுட். அவ்வளோதான். அப்போ முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஃபுட்டு எது அப்படின்னா, நீங்களே வந்து செஞ்சு வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக சமைச்சு சாப்பிட்றீங்கன்னா என்ன சாப்பிட்டாலும் எவ்வளோ சாப்பிட்டாலும் பிரச்சனையே கிடையாது. ஒரு கோழி கூட நான் அடிப்பண்டா, வீட்டில் நல்லா குழம்பு வச்சு அடிப்பண்டா, பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா? ஆனால் அதே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடு, டிப்பு இப்படின்ற மாதிரி ரெஸ்டாரண்ட் ஆங்கிளில் போகும்போது அப்படியே இந்த ஃபுட்டோட குவாலிட்டியே மாறிட்டு டேஸ்ட்டுக்கு மட்டும்தான் இங்கே இம்பார்ட்டன்ஸ் வருதே தவிர அதில் தேவையான நியூட்ரிஷன் போஷாக்கு எதுவுமே இருக்கிறது இல்லை. இதுதான் பிரச்சனை. ஓகே, இப்போ வந்துட்டு ஜிம் போகிறவங்களாம் மோஸ்ட் ஆஃப் வந்து டயட் ஃபுட்டுன்னு எடுக்கிறாங்க சார். டயட் ஃபுட்டுன்னு எடுக்கும்போது அவங்களே வந்து வீட்டில் வந்து மைனஸ் எல்லாம் செஞ்சு சாப்பிட்றாங்க. அதிகமாக முட்டை எடுத்துக்கிறாங்க, பச்சை முட்டை எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க, ஸோ பாயில்டு எக் எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த பச்சை முட்டை வந்துட்டு கிருமிகளை வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக சில விஷயங்களுக்காக யூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி சாப்பிட்றவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து எப்போ எடுக்கிறாங்கன்றது தான் மேட்ரு. பச்சை முட்டையை உடச்சி டேரெக்டாக வாயில் ஊற்றுறாங்கன்னா என்ன பிரச்சனை? ஒன்றும் கிடையாது. புரியுதா? ஆனால் பச்சை முட்டையை வந்து வெளியே வச்சுட்டு ஒரு 2 நாள் அவங்கள ஊரெல்லாம் சுற்றிட்டு அப்புறம் வந்து அந்த முட்டையை குடித்தா என்ன அர்த்தம்? நான் சொல்கிறது புரியுதா? ஸோ இங்கே டைமிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் வந்து முட்டையெல்லாம் உடச்சி உடனே ஒரு ட்ரிங்கிங் இன் சேம் வித்தின் ஹவர், வித்தின் 30 மினிட்ஸ் நீங்கள் குடிக்கிறீங்கன்னா நத்திக்கிறாங்க. புரியுதா? அதுமாதிரி மைனஸ் வீட்டில் செஞ்சுட்டு உடனே தொட்டு சாப்பிட்றீங்கன்னா ஒரு பிரச்சனை கிடையாது. மைனஸ் வீட்டில் செஞ்சுட்டு ஒரு 3 நாள் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி அதுலேயே ஆல்ரெடி அதுக்கு ஒரு கலர் ஃபார்ம் ஆகிருக்கும். ஆனால் அதே தாண்டி அதை சாப்பிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? ஸோ பிரச்சனை இங்கே வந்து இமீடியட் கன்சப்ஷன், அவ்வளோதான் மேட்ரு. ஓகேங்களா? மற்றபடி வந்துட்டு கிருமி வளரும் முட்டையில் சொன்னீங்களா? ஆமாம் வளரும், வெளியே விட்டால் வளரும். புரியுதா நான் சொல்கிறது? ஆனால் நீங்கள் முட்டையை டேரெக்டாக உடச்சி உடனே சாப்பிட்டிங்கன்னா வளர போகுது. புரிஞ்சா? ஸோ முட்டைன்றது உடைக்கிற வரைக்கும் தான் ப்ரொடெக்ஷன். உடச்சிட்டிங்கன்னா இமீடியட் கன்சப்ஷன். அதில் நீங்கள் டிலே பண்ணிவிட்டு சும்மா வெளியே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கிருமி வந்து வளரதான் செய்யும். ஏன்னா அவனுக்கு அது பிடிச்சிருக்கு. ஓகேங்களா? அதில் தான் அது வளர முடியும். இந்த மாதிரி நீங்கள் ப்ராசஸ் பண்ணி எக்ஸ்பிரி டேட் போட்டுலாம் வராது.
கண்டிப்பா. ஸோ ஒரு விஷயத்தை அதில் தெளிவாக சொல்லியிருக்கீங்க. இந்த காணொலி மூலமாக மக்கள் நிறைய தகவல் புரிஞ்சிருப்பாங்க. ஸோ தொடர்ந்து பேசுவாங்க. வாய்ப்புக்கு நன்றி. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. AAA with specialization in electric vehicles and energy engineering. அக்ஷய திருதியை முன்னிட்டு ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை ரூபாய் 2000 தள்ளுபடி. தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now.